நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, அந்த மல்லிகாவுக்கு சிக்னல் காட்டுறியா? மாடி, சிக்னல் கொடுத்தது ஃபுல்லா உனக்கு தான். டவர் நாட் ரீச்சபிளாவே இருக்குது. தள்ளி நிக்கிறவளுக்குலாம் அம்புட்டு சிக்னலும் அப்படியே பிக்கப் ஆகுது. கண்ணை நோண்டிடுவேன். நீ நோண்ட வேண்டியது என் கண்ணு இல்லம்மா. உனக்கு பின்னாடி நின்னு டிங்கு டிங்குன்னு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கண்ணடிச்சிட்டே இருக்க பாத்தியா? அவ கண்ணை தான் நோண்டணும். அவ கண்ணெல்லாம் வர அடிக்கிறாளா? மீனாட்சி, முடியலடி, வலிக்குது. அவ கண்ணடிச்சா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நான் திருப்பி அடிக்கவே இல்லையா? ஓ, திருப்பி வர அடிப்பியா நீ? அடிக்கலன்னு தாமா சொன்னேன். அடிப்பியான்னு வேற கேக்குற. அவ கண்ணடிச்சப்ப நீ என்ன பண்ண? சும்மா பார்த்துட்டு இருந்தேன். முறைக்கலையா? இல்ல இல்ல, முறைச்சு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ராடுடா. நம்புடி. இங்க பாரு, நீ அவ பக்கத்திலே தாராளமா உட்காந்துக்கோ. வேணும்னா மடியில படுத்துக்கோ. வண்டியில பனங்கிழங்கு இருக்கு, உரிச்சு அவளை ஊட்டி விட சொல்லு. கேசட்ல நல்லா பாட்டு போட்டு கொஞ்சிக்கிட்டே வந்து சேருங்க. மீனாட்சி, பேசாதடா, போய்டா போன. முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே விளையம். என்ன விளையம்? அநியாயமா சம்பந்தமே இல்லாம அந்த ஆயா மேட்டர்ல என்ன அக்யூஸ்ட் ஆக்குன இல்ல, கடவுள் இப்போ சில்க் சிமிதா மேட்டர்ல போட்டு தள்ளுறான் பாரு. என்ன அந்த பக்கம் திரும்பி உட்காந்துன்னு என் போனை ஒட்டி கேக்குறியா? ஒட்டு கேட்கல ராஜா, அந்த பொண்ணு உன்கிட்ட கண்ணால பேசுனதையும் பார்த்தேன். மீனாட்சி உன்னை லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு அடிச்சதையும் பார்த்தேன். உண்மையை சொன்னா யார் நம்புறாங்க? எவனோ அந்த நேரத்துல மிஸ்டு கால் வர. டேய், திரும்ப போட்டு பாடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எவன் சும்மா சும்மா மிஸ்டு கால் கொடுத்துட்டு இருக்கான்? போடுறா. ஹலோ, அதான் மீனாட்சி அவ மடியில படுத்துட்டு வா, பனங்கிழங்கு ஊட்டி விடுவான்னு சொன்னுச்சுல்ல. அப்புறம் எதுக்கு மாமா யோசிக்கிறீங்க? ஏய், நீ நிஜமாவே லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறேடி? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? பைத்தியமா உனக்கு? ஆமா, காதல் பைத்தியம். வை போன. கடைசி சீட்டுக்கு வந்துருங்க. சரவணா, மீனாட்சிக்கு பிபி ஏறி ஏறி இறங்குது. உடனே போனை போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணு. என்னடா? இல்ல, அவதான் மிஸ்டு கால் கொடுத்தா. நம்பர் தெரியாம. ஏய், அவ நம்பர் தெரியாத மாதிரி நடிக்காதடா. கோமா பேசுற மாதிரி போனை வச்சுட்டா நாங்க நம்பணுமா? இன்னும் மீனாட்சி, என்னையே சந்தேகப்படுற? அத பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. பரவாயில்ல, விடு. நிஜமா தான் சொல்றியா? ஆமாடா. அப்போ இவ்வளவு நேரம் பயங்கரமா கோவப்பட்டா? அதெல்லாம் சும்மா. வண்டி வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு. ஏங்க, வண்டி வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு. போலாமா? Come on. இருங்க. இருங்க. அப்பா.
டேய் சரவணா கதவு சாத்துறான். ஓகே அப்படியே போறே. என்னங்க நான் ஐயோ மீனாட்சி வழக்கமா கை போட தட்டி விடுவ, இப்போ ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்க. ஓகே தான் விடு. என்னடா மூட்டை பூச்சி. அப்படியே நசுக்க வேண்டியது தானே. டிரைவர் வண்டி எடுப்ப. நமக்கு கல்யாணம் போகுது. ஆமா, அதுக்கு என்ன? கல்யாணம் மட்டும் முடியட்டும். முடிஞ்சா அப்படியே ஐநாரப்பா ஐநாரப்பா, அசிங்கமா பேசுறவங்கள நீதான்ப்பா காப்பாத்தணும். டோன்ட் மிஸ்டேக். பூசாரி வாங்க. என்ன தம்பி? என்ன தம்பி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே இந்த வாட்சி வச்சு பூசை பண்ணுங்க. என்ன தம்பி ஐயனாருக்கு வாட்செல்லாம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு? அது பிரியமானவங்க கொடுத்த வாட்சு. ஐயனார் சாமிகிட்ட வச்சு பூசை பண்ணா இதுல காமிக்கிற நேரமெல்லாம் நல்ல நேரமா காட்டும்னு ஒரு நம்பிக்கை தான். வாட்ச் கூட வச்சு பூஜை பண்ணுவாங்களா? இதுல என்ன சாமி, ஐயனார் சாமிக்கு சுருட்டு சாராயம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருக்கா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாட்சி வச்சு சாமி கும்பிடுவா. ஐயனார் என்னதான் சொல்றாருன்னு பாப்பா. அவர் என்ன சொல்ல போறாரு தம்பி? கொடுங்க. என்ன சம்பந்தி, என்ன யோசனையா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி குலசாமி கும்பிடும் போதெல்லாம் குவார்டர் வச்சு கும்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, சாமிக்கு ஏத்தாப்புல கோட்டை வச்சிருக்கோமே. எங்க எங்கன்னு எதுவும் பட மாட்டேந்தே, பார்வையில் ஏதாவது கோளாறு இருக்குமோ? கோட்டை இருக்கு, ஆனா சாமி கிட்ட இல்ல, பூசாரி வயிற்றுக்குள்ள இருக்கு. சாஞ்சமேனிக்கா ஒரு சாமி கும்பிடும் போதே நினைச்சேன். நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. இந்த கல்யாணம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீங்க தான் காரணம். உங்க பொறுமையும் நிதானம் தான் இந்த கல்யாணத்தோட மூலதனம். எதுக்கு நீங்க என்ன மட்டும் பிரிச்சு பேசுறீங்க? இந்த பக்கம் அமைதி தூதனா நான் இருந்தேன், அந்த பக்கம் நீங்க இருந்தீங்க. மொத்த பிரச்சனையும் பேசி தீர்த்தது நம்ம 2 பேர் தானே. மீனாட்சி. என்ன மீனு? என்னடா மீனு என்னடா? அனிமுன் எங்க போறோம்? ஐயனார் கோவில நின்னுகிட்டு கேக்குற கேள்வியா இது?
இல்லை சும்மா தோணுச்சு. ஹனிமூனுக்கு எங்கே போகிறோம்? ஒரு நல்ல நல்ல ரூமுக்கு போறோம். ஐயனாரப்பா, இந்த பொண்ணு அடல் சொல்லியா பேசுறா, ஏவா பேசுறா. ஐயோ அமைதியாடுறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிங்க பூசாரியா. என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுக்கிறேன். நீங்க குடும்பத்தோட வந்திருந்து என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க குடும்பத்தோட வந்து பொண்ணு பையனை ஆசீர்வாதம் பண்ணணும். புகைப்பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. வாங்க, நீங்க தானா? நான் யாரோ நினைச்சு பயந்துட்டேங்க. நீங்க பயந்துட்டீங்களா? நம்பவே முடியலையே. அது இல்லைங்க, உச்சி நேரத்துல மோகினி நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே பயந்துட்டேன். ஆமா, நான் மோகினி தான். நான் இப்போ உங்களை பிடிக்க போறேன். புடிங்க. மோகினி பிடிக்காது, அடிக்கல செய்யும். அப்ப அடிங்க. என்னங்க தனியா வந்துட்டீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா தான். ஆளாளுக்கு பிஸியா இருக்காங்க. எனக்கு போர் அடிக்காம பாத்துக்கிறேன்னு சொன்ன ஆளு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறத பார்த்தேன். அதான் பின்னாடியே வந்தேன். ஏங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்கெங்க போக முடியும்? நான் ஒளிஞ்சேன்டா ஒரு தம்ம போட போறேன்னு அர்த்தம். இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டீங்க, இப்போ எதுக்கு சிகரெட் அடிக்க பயந்துட்டு? ஏங்க எவ்வளோ பெரிய ஆளானாலும் பெற்றவங்களுக்கு பிள்ளை தானே. அவங்க முன்னாடி எப்படி அது மரியாதையாக இருக்காதுங்க. அதுவும் இல்லாமல் தங்கச்சிக்கு முன்னாடியெல்லாம் நான் தம் அடிக்க மாட்டேன். ஏன் அப்படி? ஏங்க அவங்க மனசுக்குள்ள நம்மளை பற்றி ஒரு தப்பான இமேஜ் வந்துடக்கூடாதுல்ல. வித்தியாசமானவர் தான் நீங்க. இதில் என்னங்க வித்தியாசம் இருக்கு? சண்டைன்னு வரப்போ சரிக்கு சமமா சண்டை போடுறீங்க, சிகரெட் பிடிக்கிறப்போ ஒளிஞ்சு ஒளிஞ்சு பிடிக்கிறீங்க. இல்லைங்க, நான் முண்டு வந்துட்டா யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டேங்க, அடிச்சு தூள் பண்ணிடுவோம்ல. அதுவே நான் தப்புன்ட்டா தங்கச்சியா இருந்தாலும் பயந்தானங்க ஆகணும். அந்த பாலிசி எல்லாம் நல்ல பாலிசி தான். தப்புன்னு தெரியுதுல்ல, விட்டுறது. என்னங்க சொன்னதும் தூக்கி போட்டீங்க? அப்ப சிகரெட் விட்டுட்டீங்களா? இல்லைங்க, இப்போ வேணாம்னு தோணுச்சு, தூக்கி போட்டேன். அப்புறம் மொத்தமாக விடணும்டா கட்டிக்க போகிறவங்க தான் சொல்லணும். சொல்லுவாங்களா தெரியல. ஒருவேளை உங்களுக்கு அது ரொம்ப பிரியமான விஷயமா இருந்துச்சுன்னா அவங்களுக்காக அதை விட்டு கொடுக்கலாம்ல. ஏங்க
புருஷனுக்கே பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அது தப்பான விஷயமா இருந்தா அவனை பண்ண விடக்கூடாதுங்க. சொல்லிட்டீங்கல்ல, பாத்துக்கலாம். பிடிச்சிருக்கா? எது? அது இல்ல, அந்த ஐயனாரு கோயில். ஐயனார் கிட்ட பிடிக்க என்ன இருக்கு? இல்லங்க, பொதுவா கேட்டேன். இது பாருங்க, எனக்கு அது இதுன்னு சொல்ல தெரியல. எனக்கு மொத்தமாவே கள்ளக்குறிச்சி பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்தா சரிதாங்க. கள்ளக்குறிச்சி எனக்கு பிடிக்க காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் இருக்கு. அதேங்க, என்னன்னு சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியுங்க, ஆனாலும் அதுதானாண்டு கன்ஃபார்ம் பண்ணல. அதான் அதான் அப்ப அதே தானா? அதான் அதான் அது என்னங்க? அதான் சொல்லிட்டேன்ல. இல்லைங்க, அதுதானாண்டு. அதுதான் மெட்ராஸ்காரங்க போட்டு வாங்குறீங்க. கல்லடக்குறிச்சி முன்னாடி எல்லாம் எனக்கு பிடிக்காம இருந்துச்சு, இப்ப பிடிச்சிருக்கு. போதுமா? அது சரிதாங்க. அதான் ஏண்டு சொல்றேன். வேணுமா? இல்லைங்க. வாங்கிக்கோங்க, அப்புறம் எனக்கு வயிறு வலிக்க போகுது. சரிங்க, கொடுங்க. இதுலலாம் முட்டை விட முடியாது. இல்லைங்க, ஸ்கூல்ல படிக்கிறப்பெல்லாம் பெருசா முட்டை விட்டுருக்கேங்க. அந்த பபிள்கம் வேறங்க, இது சூயிங்கம். அது எப்படி விட்டுலாங்க? போருங்க. அண்ணே, என்னப்பா? அப்பா உன்னை கூப்பிட்டுச்சுண்ணே. இதை வந்துடுமா? இவங்க அம்மனுக்கு விளக்கத்தணும்னு சொன்னாங்க, அதான். உங்களையும் தேடுறாங்க. நீங்க போங்க, நான் விளக்கேத்திட்டு வந்துடுறேன். நீங்களும் போங்கம்மா, அண்ணன் பின்னாடியே வந்துடுறேன். வா போங்க. இல்லைங்க, ஆடு மாடு ஏதாவது எடுத்து தின்ற போது அதை எடுத்து தூர போடலான்ட்டு. குட் பாய். குட் பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், 3 ரோசஸ். என்ன விட்டு ஏதோ சாப்பிடுற மாதிரி இருக்குது. என்னடா இன்னும் காணமேன்னு இப்பதான் நினைச்சேன். அத்தா, நாங்கெல்லாம் கடலை போட்டுட்டு இருக்கோம். நீங்களாம் கடலை வச்சுதான் கடலை போடுவீங்க, நான்லாம் கடலையே இல்லாம கடலை போடுவேன். அதான் நாங்களே லைவா பாத்துருக்கோமே. சொந்த செலவுல சூனி வச்சுக்கிறனும். ஆமாடா, அடக்கி வாசி. எக்ஸ்கியூஸ் மீ, மிக்கி மவுஸ் அண்ட் டொனால்ட் டக். இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் உங்க அக்காவும் கொஞ்சம் பர்சனலா பேச போறோம். அதாவது அக்கா கிட்ட நீங்க திட்டு வாங்க போறீங்கன்னு சொல்லுங்க. Well, exactly. பெரியவங்க திட்டு வாங்கும்போது சின்னவங்க பார்க்க கூடாது இல்லையா? ஓகே அத்தா, திட்டு வாங்குங்க. ஆனா அடி வாங்குனா கூச்சப்படாம அம்மா அப்பான்னு கத்துங்க, நாங்க உடனே ஓடி வந்துடுறோம். கண்டிப்பா. என்னடா இந்த பக்கமா ஆளையே காணோம்? அநியாயமா பேசாதடி. உங்க அப்பா கிட்ட ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் உங்க அண்ணன் கிட்ட ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் எங்க அப்பா கிட்ட ஒரு 5 நிமிஷம். இப்படியே பேச வந்தனால டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருந்ததை எடிட் பண்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அம்மாவும் பொண்ணும் ரவுண்டு கட்டுறாங்கடி. அவளுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள காலே வலிக்குது.
அநேகமா அடுத்த பிரச்சனை மல்லிகாவோடது தான் நினைக்கிறேன். அப்படின்னா அதுக்கு நீ தான் காரணம். நான் என்னடா பண்ண? ஏண்டி சனியன்னு தெரிஞ்சும் அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே வச்சிருக்க? வழக்கமா ஏதாச்சும் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசினா அப்படியே நெற்றி கண்ணை திறந்து சுட்டு எரிப்ப. இந்த மல்லிகா பிட்டு மேல பிட்டு போட்டுட்டு இருக்கா, நீ கண்டுக்கவே மாட்டா. அப்புறம் மல்லிகா மேல ஏதாச்சும் பிரச்சனைனா அப்ப நீ தான் காரணம். அவ பண்ற காமெடியெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்ப என்கிட்ட மாட்ட போறான்னு தெரியல. அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. சரி அதை விடு, வேற ஏதாச்சும் பேசுவோம். என்ன சொல்றா உன் அக்கா? அவளுக்கு என்ன, ஜாலியா இருக்கிறா. உங்க அண்ணன் வேற வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறான். பார்த்தா அது உங்க அப்பா வேற இல்லாது போல அதெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறாரு. வேற என்ன வேணும்? என்ஜாய் பண்றா அவ. இல்லடா, அவ கல்யாண விஷயமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இதுல நாங்க என்ன முடிவு பண்ண வேண்டியது இருக்கு? அவ தான் சொல்லணும். நீங்க மாப்பிள்ளை எதுவும் பார்க்கலையா? பாக்குறதெல்லாம் நாங்க தான் பண்ணோம், முடிவு பண்றது அவ தானே பண்ணோம். ஏதாவது பையன் பார்த்து வச்சிருக்கியா? ஏன் உன் கைவசம் ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கியா?